உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா, யார் அது? யார்கிட்ட இருந்து மோகன முதல்ல நீ பறிச்ச? யாரோட காதல நீ பறிச்ச? சொல்லு, யாரு? நீ அவங்கள மரண வாயில் வரைக்கும் கூட்டிட்டு போனியே, யாருன்னு நல்லா யோசி. அதிகப்படியா நீ உன் வாழ்க்கையில வெறுத்த பொண்ணு. நீ கூட கோவத்துல அவளோட உயிரை பறிக்க போனியே, யாரு? யோசி, கொஞ்சம் யோசி ராதா. அது நான் தான் ராதா, தாமினி. உன்ன மாதிரி அரக்கிங்களுக்கு வாழ்றதுக்கு உரிமையே கிடையாது. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். இல்ல இல்ல, இது எப்படி சாத்தியமாகும்? தாமினி அந்த பள்ளத்துல விழுந்துட்டு, அவ விழும்போது நானே என் 2 கண்ணால பார்த்தேன். அப்புறம் எப்படி இது எப்படி சாத்தியமாகும்? பள்ளத்துல விழுந்துட்டா ஒரு மனுஷி அப்படியே செத்து போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. நீ கண்ணால பார்த்தது என்னமோ உண்மைதான். தாமினி அந்த பள்ளத்துல விழுந்ததும் உண்மைதான். ஆனா அவ சாகல. என்ன? இத பாரு ராதா, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். துளசி தாமினிக்கு நிச்சயமா தண்டனை கொடுப்பா. ஏன்னா அவ குஷிய கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணான். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். அது என்னன்னா, நீ குஷிய காப்பாத்துறதுக்காக நிச்சயமா போவ. சோ நான் தாமினி கிட்ட எப்படி சொன்னேனோ அதே மாதிரி எதையும் விடாம தாமினி பண்ணிட்டு இருந்தா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, தாமினி எப்படி குஷிய அந்த பாலத்துக்கு மேல கூட்டிட்டு போனா. துளசி அவளை கத்தியால குத்துனா, தாமினி பள்ளத்துல விழுந்துட்டா. மொத்த குடும்பமும் தாமினி செத்து போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்கதான் கதையில நான் ஒரு ட்விஸ்ட வச்சராதா. தாமினி பள்ளத்துல விழுந்தது உண்மை. ஆனா அப்ப தாமினிய நான் காப்பாத்திட்டேன். நான் முன்னாடியே கீழே ஒரு நெட்டை கட்டி வச்சிருந்தேனா, அங்க இருந்து தாமினிய தூக்கிக்கிட்டு நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க ரொம்ப திறமையான, அதோட பணத்தாசை பிடிச்ச ஒரு டாக்டரை வச்சு தாமினிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் தாமினியா இருந்தவ என்னுடைய மருமக துளசியா இங்க வந்துட்டான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.